சொல்லுமா. இப்போ விதி வலியதுங்களா மதி வலியதுங்களா? விதி வலியதுமா. மதி வலியதுன்னா நான் சாவே வேண மாட்டேமா. இங்கேயே ஒரு 500 வருஷம் உட்காந்துப்போமா. ஒரு தாமரை பூ மாதிரி இது மதி. விதி இந்த தாமரையை வளர்க்குற தண்டு மாதிரி சுத்தி முள்ளு இருக்கும் தெரியுமா? தாமரை தண்டுல தண்ணிக்குள்ள அந்த தண்டு மாதிரி விதி. அது உள்ள எடுத்துக்கிச்சுன்னா அந்த மதின்ற பூ உள்ள போயிடும். அதனால அது மதின்றது ஒரு பூ மாதிரி நசுங்கிடும் அழுத்தனா. விதி கருங்கல் மாதிரி அசையாதது அது. அதனால விதி வலியதுமா. மதி குழந்தை மாதிரி மாது. விதியை ஜெயிச்சவன் உலகத்தில் இன்னும் ஒருத்தன் போறதில்லம்மா, கடவுளை தவிர. கடவுள் ஒண்டி தான் விதிக்கு அப்பாற்பட்டவன். மீதி உயிரினங்கள் அத்தனையும் விதிக்கு உட்பட்டத்தான். சொல்லு. இப்போ நம்ம பாவ புண்ணியங்கள்ல கர்மானால தான் நடக்குதுன்னு சொல்றோம். இப்போ அந்த கர்மாவை நம்மளால இந்த ஜென்மத்தில் தீர்க்க கர்மா வருது. அதை தீர்க்க முடியுங்களா இந்த ஜென்மத்தில்? முடியாது. முடியாது. கர்மாவை அனுபவிச்சு ஆகணும். மாறுபட முடியாது. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு சாமி. உங்க புருஷங்கிறாரா? இருக்காரு. எனக்கு புருஷன் வேணாம், என் பொண்ணு வேணாம். நான் என் கர்மாவை தீக்க போறேன், நான் கடவுள் பொண்ணு வர முடியுமா? முடியாது. யாராலையுமே முடியாது. வாயில தான் பேச முடியும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த பற்று அறுத்தால் கர்மாவா இருக்க முடியும். இந்த பற்றுக்கிற வரையும் கர்மா ஆறாது. இந்த பற்று தான் கர்மாவுக்கு காரணமாவே நிக்குதுங்க இல்லையா? அந்த பற்றால தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்துன்னு போயின்னுக்கிறோம். எங்க பையன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு அடி அடிச்சுட்டான். நான் என்ன பண்ணணும்? என் பையனை கூப்பிட்டு, நீ என்ன செய்த? உன்னை அடிக்கிற அளவுக்கு அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செய்த அப்படின்னு கேட்கணும். அதுதான முறை. கேட்கறது இல்ல. இந்த பற்றும் பாசமும் சேர்ந்து அவன் ஒரு அடி தான் அடிச்சான், நான் போய் 4 அடி அடிச்சிடறவன. அப்போ இது கர்மா. இது எதுல இருந்து உருவாகுது? இந்த பற்றும் பாசத்திலிருந்து உருவாகுது இல்லையா? இப்போ 2-3 நாளா பாக்குறேன், தொடர்ந்து ஒரு தாய் 2 குழந்தைங்களை கொண்டுக்குன்னு அவங்க திருத்துட்டாங்க. ஒரு கணவன் மனைவியை கழுத்தை வெட்டிட்டான். இதான் எனக்கு பேப்பர்ல. சரி, இந்த பொம்பளை சாவரா, அந்த குழந்தைங்களை ஏன் சாவணும்? அது ஒரு உயிர் தானே. இதானே நம்ம நினைப்பு. அவன் நினைப்பு அது இல்லை. நான் சாக போறேன், என் குழந்தைங்க இந்த உலகத்தில் அவதிப்படக்கூடாதுன்னு கொண்டு போடுறான். அப்போ அவ செய்யறது அவளுக்கு சரி, நம்ம செய்யறது அவ செய்யறது தப்பு. இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யறது அவனுக்கு சரி, ஆனா அடுத்தவனுக்கு அது தப்பு. இங்கதான் உருவாகுது கர்மா. இதை போய் எங்க தீர்க்கிறது? தீர்க்க முடியாது இல்லையா? என்னால ரொம்ப அழகா சொன்னாரு சிவவாய்க்கர். இதெல்லாம் தீர்க்கணும்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைப்பா. அது எப்படி இருக்குதுன்னா, இந்த குளத்துல தண்ணி வத்தி போனா கோரமல் சொல்றேன் தெரியுமா? கோர தண்ணி. அதை காலே வைக்க முடியாது, இடமே இருக்காது, அடர்த்தியாகி போயிருக்கும். அதே மாதிரி ஆறுங்கள்ல இருக்கும். அது மாதிரி பாவ கோரம் மொழிச்சு போய்க்கிறான் மனுஷங்கிட்ட அடர்த்தியா. அதனால சொல்றாரு, மூலமான குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்து 4 கட்டு அரிப்பிராகில் பாலனாகி வாழலாம், பரபிரம்மமாகலாம்ன்றார். இவ்வளவு பாவத்தை சேர்த்துட்ட, இது ஒரு நாள்ல உன்னால அறுத்து முடியாது. ஆனா டெய்லி 4 மணிக்கு எழுந்து ஒரு 4 நாள் கட்டு அறுத்து போடு, அன்னாட அறுத்தினா அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. நானும் அறுத்து பார்க்குறேன், என்னால் அறுக்க முடியல. ஒரு நாளைக்கு அறுத்துனா 9 நாளைக்கு விட்டுடுறேன். திருப்பி பார்த்தா அதே அளவுக்கு இருக்குதாங்க. இதுதான் மனித வாழ்வு. அதனால பேசுறதெல்லாம் வேற, செயலெல்லாம் வேற. பேசுறதெல்லாம் வாழ்க்கையில நடைமுறைக்கு செய்ய முடியாது எவனாலையும். என்ன பேசுவான், ஒன்னையும் செய்ய முடியாது. போன ஒரு 11ஆம் தேதி அந்த எதிர ரூப் போட்டோம் இல்லையா? ஒரு சதுரத்துக்கு 1000 ரூபாய் கூலி, 60 சதுரம், 2 மிஷின் ஜெல்லி போட்டது, 3000 ரூபாய் வாடகை, 66,000 ரூபாய் கொடுத்துட்டா அவன் கதை முடிஞ்சு போச்சு. நம்ம சோறு போடணும், பிஸ்கட் கொடுக்கணும், டீ கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா கூலி காசு கொடுத்துட்டோம். ஆனால் நான் என்ன பண்ணேன், எல்லாம் ஏழை ஜனம். அந்த ஜனத்துக்காக என்ன பண்ணேன்னா, காலையில் எல்லாருக்கும் ஒரு பர்கர், ஒரு பெப்ஸு காலையில். மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்ட பிறகு என்ன பண்ண, ஒரு போலி, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அவனை கொடுப்பானா.
கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ துட்டு செலவாகும்? இங்கே துட்டை பார்க்கக்கூடாது, புண்ணியத்தை மட்டும் பார்க்கணும். பார்த்தா தான் துட்டு தெரியாது. நீ துட்டை பார்த்துட்டீங்கன்னா பாவம் வந்து சேர்ந்துடும். இதெல்லாம் சரி வேலை செய்தான் கொடுத்துட்டேன். மத்தியானம் வடை பாயசம் சாப்பாடு எவ்வளோ பேர்? 80 பேர் 60 பேர் ஜெல்லி போட்டான், ஜெல்லிக்காரன் வரைக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஏற்கனவே செய்துக்கிற கொளுத்துக்கார இவங்கெல்லாம் ஒரு 20 பேர் 80 பேர் வடை பாயசம் சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கு வந்தோடனே இவங்களுக்கு சாப்பாடு முடிஞ்ச பிறகு துணி கொடுக்கலான்னா கொடுக்க முடியாது, ஓடிடுவாங்க அவசரத்தில். அதனால் என்ன பண்ணேன், சாப்பாட்டுக்கு வரும்போது டோக்கன் கொடுத்துருங்கடான்னு. அவங்க சாப்பிட்டு முடிஞ்சு கை கழுவு வரும்போதே ஒரு லேடிஸுக்கு ஒரு புடவை ஜாக்கெட்டு கையில் 100 ரூபாய், ஜென்ஸுக்கு ஒரு வேஷ்டி ஒரு டவுலு கையில் 100 ரூபாய். எவங்கன்னா கொடுத்துக்கிறேன் நான் உலகத்தில் சொல்லு? இல்லை சாமி, நான் ஒத்த பைசா கோதாது பிச்சைக்காரம்மா. ஆனால் கொடுக்கணும்னு என்னங்க இன்னும் தோணுது. இவ்வளோதானா நம்மளால முடியும் தான் தோணுதே தவிர இவ்வளோ கொடுத்துட்டுனேன்னு நினைக்கவே இல்லை. அவன் வாங்கி சாப்பிட்டவங்க அந்த பொம்பளைங்க அந்த ஆம்பளைங்க சொல்லிட்டு, உலகத்தில் நாங்கள் இது வரைக்கும் 1000 இடத்துல ஜெல்லி போட்டோம், இப்படி ஒரு மகானை பார்த்ததே இல்லை, நாங்கள் புண்ணியமாக இப்படி கொடுத்தாருன்ட்டு போதுங்க. இந்த வார்த்தை தான் மனுஷனுக்கு பலிக்கும். நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் பலிக்காது. கோடி கோடியாக வச்சுட்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போடுவேன். கட்சியில் உனக்கு சம்மந்தமே இல்லாத வந்து வாரி போடுவான். இப்படி மனிதன் எவனா கொள்ள வச்சு சாப்பிடலான்னு சுற்றிட்டு இருப்பான். அவன் கூட இருக்கும்போது 4 பேருக்கு நல்ல செய்ய அவன் வாய் வாழ்த்துட்டுமே. அந்த மாதிரியான மனசை உருவாக்கிக்கணும் நீ முதல்ல. அது இல்லாத நான் பணக்காரங்க, நான் இதே யாரா பணக்காரன்? கடவுள் ஒத்தனை தவிர இந்த உலகத்தில் ஏகணும் பணக்காரன் கிடையாது. நீ பணக்காரன் உங்க வீட்டில், பக்கத்து வீட்டுக்காரன் உன்னை விட பணக்காரன், பக்கத்து தெருவில் அவனை விட பணக்காரன். அப்புறம் யாரா இங்க பணக்காரன்? நல்லவனா வாழ்டா, பணக்காரனா வாழணும்னு ஆசைப்படாத. நல்லவனா வாழ்ந்து கடினம் அந்த வாழ்க்கையை வாழ், கடவுள் உன்னை கூப்பிட்டு. பணக்காரனா வாழ்ந்தேன்னா இங்கே தாண்டா பர்தேசா சுற்றணும். இதாம்மா என் வாழ்க்கை. சொல்லுமா. இப்போ பித்ருக்கள் சாபம்னு சொல்றாங்களே சாமி, ஆமாம்மா, அது எப்படி சாமி? அது செத்து போனவங்க திட்டு தான். என்னை யாரும் திட்டல இது வரைக்கும். ஏன்னா நான் பித்ரு ஒன்று இருக்குதுன்னு நான் நினைக்கிறது இல்லை, அப்படி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா அது ஒரு தொழில், அதை பற்றி நம்ம பேசக்கூடாது, அவங்க வியாபாரத்தை பொழப்ப கேட்கக்கூடாது. இந்து மத கோட்பாடு படி, ஆனால் இந்து மத கோட்பாடில் உலக மத கோட்பாடு படியே சொல்கிறேன், ஒரு மனிதன் செத்தான்னா மறுபடியும் அவன் பிறந்தே ஆகணும். உடல் இல்லாத ஆன்மா உழாவாது, ஆன்மா இல்லாத உடல் வாழாது இல்லையா? அது பிறந்த உடனே அந்த 10 நாள் 15 நாள் அந்த ஞாபகத்தில் சுத்தம். அதுக்கப்புறம் ஒரு உடல் எடுத்தால் தான் அது வாழ்வு. அப்போ வேற உடல் எடுத்து தான் ஆகணும், அது வேற பிறந்து தான் ஆகணும். அப்புறம் செத்து போன பிறந்தாய் போச்சு. எனக்கு எங்கேருந்து பித்ரு இருக்கிறான், ஏவமா இருக்கிறான்? நானே எங்கள் அப்பாவை தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்கல. ஆனால் ஜனவரி 26ஆம் தேதி ஒரு 50-60 பேருக்கு நான் வருஷம் 26 வருஷமாக சாப்பாடு போட்டுனுக்கிறேன். இவ்வளோ பேசுகிறேன் நான். என்னை வளர்த்தம்மா ஜனவரி 26ஆம் தேதி இறந்துச்சு. அந்த அம்மா நினைவு நாளுக்கோசம் இன்னைக்கும் 26 வருஷமாகவும் குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட்டுங்கிறேன். இது எங்கள் அம்மாவுக்கு போடலை, எங்கள் அம்மா பேரை சொல்லி ஒரு 100 பேர் வயிறு பசியாத்துறான் நேற்றுக்கு. அதுக்கு அது அந்த பேர் காரணமாகுது. எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்து எங்கள் காலேஜில் படிச்சுங்கிறாங்க, எங்கள் அம்மா இல்லை, அதனால எனக்கு பித்ரு இல்லை. இவன் செத்து போட்டு வாங்கி என்னமோ குடும்பம் நடத்திங்கிற மாதிரி இவன் நினச்சிங்கிறான். அதனால பித்ருலாம் கிடையாது. இது அவங்க பொழப்புக்காக எழுதி வச்சுக்கினது. இது வீட்டுங்களில் செய்யணும், செய்தால் தான் முன்னோர்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி நம்ம வேறு நம்ம ஆசிரமத்துக்கு எதிர்க்க இடம் வாங்கி டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் கட்டிக்கின்னு இருக்கிறோம். இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பக்தர்களும் சீடர்களும் உதவி செய்ததில் தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பாபனம் உருவாக்கின்னு இருக்குது. நீங்கள்லாம் கொடுக்குற உதவிகளால் தான் நடந்துன்னுக்குது. இதுக்கு உதவி செய்த நீங்கள்லாம் தெரியணும், அங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, நம்ம அனுப்புகிற டொனேஷன் என்ன வீணாக போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க. உதவி பண்ணவங்களும் நானே மறைஞ்சாலும் எல்லாரும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நான் இருக்கும்போதே இது செய்து வச்சுட்டு போயிடணும், இது காலாகாலத்துக்கு பொதுமக்களுக்கு பயன் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை செய்துன்னுக்கிறேன். இந்த ரூப் மட்டும் மொத்தம் 60 சதுரம். அது அந்த 60 சதுரம் போடணுன்னா குறைஞ்சது 80 லட்சம் ரூபாய் அதுக்கு தேவைப்படுது. ஆனால் எல்லாரும் கொடுத்ததையும் அந்த உபதேச காசுங்களையும் சேர்த்து அந்த வேலையை செய்துக்கிறோம். மேற்கொண்டு உதவிகள் செய்தீங்கன்னா இன்னும் அது
வளர்ச்சி அடையும். வளர்ச்சி அடையும் போது அது உலக மக்களுக்கு அனைவருக்கும் அது பயன் தரும். யாராவது உதவி பண்றவங்க இருந்தாங்கன்னா பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட் நம்பர் இருக்குது. இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா, வெளிநாட்டுல இருந்து பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்னும் போது வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்ப முடியல. அதனால தனிப்பட்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன், அதில் அனுப்பிச்சிங்கன்னா பரவாயில்ல. அதே மாதிரி சாய் தர்மாவினுடைய ஓனர், சாய் தர்மா டிவியினுடைய ஓனர் செந்தூரனுடைய அக்கௌண்ட்டை போடுவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா கூட வந்து ஆசிரமத்துக்கு சேர்ந்துடும். நீங்க உதவி பண்ணீங்கன்னா அந்த வேலையை துவங்கி அந்த வேலையை நான் முடிச்சிடுவேன். பிரம்மசூத்திர குழு பாடசாலை ஆசிரமத்தினுடைய கட்டுமான திருப்பணிக்கு தங்களால் இயன்ற நிதி உதவியை வழங்குவதற்கு பின்வரும் வங்கி கணக்குகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிரம்மசூத்திர குழு ஆந்திரா பேங்க், மணவாள நகர் பிரான்ச், திருவள்ளூர். டி செந்தூரன் பேங்க், HDFC பிரான்ச், போரூர். அக்கவுண்ட் நம்பர் 50103575360079. IFSC கோட் HDFC 0000390. ஜீவானந்தம் எண் அக்கவுண்ட் நம்பர் 5010322435 IFSC கோட் HDFC 0000687. பிரான்ச் அண்ணா நகர் 3rd அவென்யூ. தங்களினுடைய மேலான தர்மங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் பின்வரும் தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும். செந்தூரன் 9789014547. நன்றி. ஆத்மவன்.